Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? டீ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். ஒரு 100 கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதுங்க. ஒரு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணிருக்கேன், அதை இப்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் எண்ணெயை ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த பேண்டமிக் டைம்ல தினம் சாயந்தரம் புது புது ஸ்நாக்ஸ் தான் இல்லைங்களா? ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லாம இருந்தது. கொஞ்சம் டர்ன் பண்ணி குக் பண்ணலாம். பாத்தீங்களா, பர்ஃபெக்டா குக் ஆயிடுச்சு. நீங்க மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும்போது சைட் டிஷ்க்கு ஏதாச்சும் வேணும்னு நினைச்சா இது கூட பர்ஃபெக்டா இருக்குங்க. பட் பெஸ்ட் வந்து சாயந்தரம் டீக்கு தான். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸிங்க. குட்டீஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. எக் வச்சு ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக் ரெடியோ ரெடி.